வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேட் கேம் தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் நண்பன் பிரபாகரன். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிறது எல்லாமே AutoCAD கோர்ஸ். நம்ம AutoCAD 2020 நம்ம எப்படி படிச்சுட்ருக்குறோன்னு தெரிஞ்சிட்ருக்குறோம். கடைசியாக நம்ம பார்த்த கமாண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மாடிஃபைங் கமாண்ட்ஸ், ட்ராயிங் கமாண்ட்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ் கமாண்ட். அதாவது ப்ராப்பர்ட்டினா என்ன? ஒரு ஆப்ஜெக்ட் வரைகிறீங்க, அந்த ஆப்ஜெக்ட்டு என்ன கலரில் இருக்கணும், என்ன லைன் டைப்பில் இருக்கணும், என்ன லைன் திக்னஸில் இருக்கணும், எந்த இடத்துல இருக்கணும், எவ்வளோ சைஸில் இருக்கணும். ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே டேட்டா அபவுட் தி ஆப்ஜெக்ட் அப்படின்றது தான் ப்ராப்பர்ட்டிஸ் கமாண்ட் அப்படின்றது. ஓகேங்களா? அதில் சம்மந்தமாக என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்குன்றது நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியலாக 3 கமாண்ட் சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு ஐடி அப்படின்றது ஐடென்டிஃபை தி பாயிண்ட்ஸ். நீங்கள் ஐடின்னு கமாண்ட் கொடுத்த உடனே AutoCAD வந்து கேட்கும், என்ன பாயிண்ட் கேட்கும். நீங்கள் ஆப்ஜெக்ட் ஏதோ ஒரு பாயிண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சர்க்கிள் வரைஞ்சிருக்கிறீங்க, சர்க்கிள் இந்த சென்டர் பாயிண்ட் கொடுத்து பாருங்கள், அந்த பாயிண்ட்னுடைய எக்ஸ் கோஆர்டினேட் என்ன, ஒய் கோஆர்டினேட் என்ன, ஜெட் கோஆர்டினேட் என்னன்னு சொல்லிடும். அதே மாதிரி எந்த பாயிண்ட் சொல்லி இந்த பாயிண்ட் அல்லது லைன் வரைஞ்சிருக்கிறீங்கன்னா லைனுடைய எந்த பாயிண்ட், ஏதாவது ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்னுடைய எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட், ஜெட் கோஆர்டினேட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது எங்கே சார் நம்மளுக்கு தேவைப்படும்? மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த கேம் இன்ஜினியர்ஸ் இந்த சிஎன்சி ப்ரோக்ராம் எழுதுகிறாங்க பாருங்கள். இந்த சிஎன்சி ப்ரோக்ராம் எழுதுகிறவங்களுக்கு ஆப்ஜெக்ட் வரைஞ்சிடுவாங்க, அந்த ஆப்ஜெக்டுடைய கோஆர்டினேட்ஸ் தேவைப்படும். அந்த கோஆர்டினேட்ஸ் எப்படி போய் எடுக்க முடியும்னா, இந்த மாதிரி ஐடி கமாண்ட் கொடுத்தாங்கன்னா எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட், ஜெட் கோஆர்டினேட் எடுத்துகிட்டு அவங்க ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சிஎன்சி ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கமாண்ட்ஸ். ரைட். அடுத்த கமாண்ட் பாருங்கள், டிஸ்ட், தட் இஸ் distance between 2 points. It going to give the distance between 2 points. For example, இதே ஒரு லைன் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். ஓகேங்களா? லைன் வரைஞ்சிட்டு 2 பாயிண்ட் செலக்ட் பண்ணிடுவீங்க. இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடைப்பட்ட தூரம் எவ்வளோ, டிஸ்டன்ஸ் அது எவ்வளோன்னு சொல்லிடும். இந்த 2 பாயிண்ட்டும் என்ன ஆங்கிளில் எக்ஸ் ஒய் பிளேனில் இருக்குது, இந்த லைன் என்ன ஆங்கிள் இருக்குதுன்னு சொல்லிடும். ஃப்ரம் XY பிளேன், அதாவது இந்த லைன் 3 டைமென்ஷனில் இருந்துச்சுன்னா ஃப்ரம் XY அபவ் XY, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் எப்படி சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு லைன் இருக்குது, இதுதான் பிளேன் வச்சுக்கோங்க. இப்போ இந்த லைன் லையிங் ஆன் தி XY பிளேன், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ லைன் இப்படி இருக்குது. இப்போ இது வந்து என்ன இருக்குது, XY பிளேனில் என்ன ஆங்கிள் இருக்குது, 0 டிகிரி இருக்குது. இதே சப்போஸ் இப்படி டில்ட் ஆகிருந்துச்சுன்னு வச்சுங்க, அப்போ என்ன ஆகுது, இது ஃப்ரம் XY பிளேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த XY பிளேன்லேருந்து எவ்வளோ ஆங்கிள் இருக்குதுன்றது தெரிஞ்சிடும். அப்போ அது எங்கே வரும்னா 3 டைமென்ஷனில் தான் வரும். இப்போ நம்ம 3 டைமென்ஷன் படிக்கல, 2 டைமென்ஷன் தான் படிச்சுட்டு இருக்கோம், அதனால் இங்கே இப்போ வராது. இது வந்து ஃப்ரம் XY பிளேன், இது வந்து ஆன் XY பிளேன், இதுதான் வித்தியாசங்க. ரைட். சப்போஸ் இந்த லைன் இதே வந்து இன்க்ளைண்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய டிஸ்டன்ஸ் இது வந்து எவ்வளோ இருக்குது, டிஸ்டன்ஸ் இது எவ்வளோ இருக்குது, இது எவ்வளோ x1 இது வந்து இந்த லைன் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, தட் மீன்ஸ் என்ன ஆங்கிள் இருக்குது இன் XY பிளேன், ஃப்ரம் XY பிளேன் என்ன இருக்குது, 3 டைமென்ஷனாக இருந்தால் சொல்லும், இல்லைன்னா சொல்லாது. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஒய் ஜெட், அதாவது டெல்டா எக்ஸ், டெல்டா ஒய், டெல்டா ஜெட் அப்படின்னு 3 இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அது என்ன டெல்டா எக்ஸ், டெல்டா ஒய், டெல்டா ஜெட், இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ ஒரு லைன் நான் வரைஞ்சிட்டேன், ஒரு இன்க்ளைன் லைன். ஓகேங்களா? இந்த லைன் வரைஞ்சிருக்கிறேன், லைன் வரைஞ்சி முடிச்சிட்டிங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய எக்ஸ் ஒய் பிளேன். ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் அப்படின்றது லைனுடைய எக்ஸாக்ட் தூரம். ஓகேங்களா? இப்போது இந்த மொதல் பாயிண்ட்டுக்கும் 2வது பாயிண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய எக்ஸ் தூரம் அப்படின்றது தாங்க டெல்டா எக்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மொதல் பாயிண்ட்டுக்கும் 2வது பாயிண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒய் தூரம் அப்படின்றது டெல்டா ஒய். ஓகேங்களா? அது உங்களுக்கு சொல்லிடும். ஓகேங்களா? இதே ஜெட் ஆக்சிஸில் இருந்துச்சுன்னா டெல்டா ஜெட் அப்படின்றது என்ன உங்களுக்கு சொல்லிடும். ஓகேங்களா? ரைட். அப்போது இந்த 2 பாயிண்ட்னுடைய எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட் ஸ்டார்டிங் பண்ணி என்னன்றது சொல்லிடும், டிஸ்டன்ஸ் சொல்லிடும். 2 பாயிண்ட் எடுக்கப்பட்ட எக்ஸ் தூரம் என்ன, ஒய் தூரம் என்ன நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். ரைட். அடுத்த கமாண்டுக்கு நான் வரேன், லிஸ்ட் கமாண்ட். இப்போ நீங்கள் ஐடி பார்த்தீங்க, டிஸ்ட் பார்த்தீங்க, இது 2மே சேர்ந்து இங்கே வந்துடும் உங்களுக்கு லிஸ்ட். So it will list out the information of entire object.
இப்போ நீங்கள் லைனை செலக்ட் பண்ணிவிடுங்க. லைனை செலக்ட் பண்ணிவிட்டு லிஸ்ட்டுன்னு கமாண்டு கொடுத்துட்டு லைனை செலக்ட் பண்ணுங்கள். என்னென்ன சொல்லும், அது என்ன ஆப்ஜெக்ட். லைன்னா லைன் சொல்லும், சர்க்கிள்னா சர்க்கிள் சொல்லும், ஆர்க்னா ஆர்க்னு சொல்லும், பாலிகனா பாலிகன் சொல்லும். இது என்ன ஆப்ஜெக்ட், என்ன லேயரில் வரைஞ்சிருக்கிறீங்க. தென் அது அந்த ஆப்ஜெக்ட் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு, 1 2. இந்த பாயிண்ட் XYZ என்ன, இந்த பாயிண்ட் XYZ என்ன, தென் டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய். ஓகேங்களா, எல்லா இன்ஃபர்மேஷனும் 1 by 1 உங்களுக்கு வந்துடும். சர்க்கிள் எடுத்துங்க, சென்டர் பாயிண்ட் என்ன, ரேடியஸ் என்ன, சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன, ஏரியா என்ன, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துடும். இப்போ பாலிகான் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் இருக்குன்னா அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுடைய XYZ. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த லிஸ்ட் கமாண்டில் உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கமாண்ட்ஸ் கலர். இப்போ நம்ம டிஃபால்ட்டாக நம்ம பார்த்துருப்போம், ஆட்டோகேடோட ஸ்க்ரீன் பிளாக் கலரில் வச்சுக்கலாம் அல்லது ஒயிட் கலரில் வச்சுக்கலாம்னு தெரியும். ஓகேங்களா, இப்போ பிளாக் கலரில் ஸ்க்ரீன் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ட்ராயிங் ஒயிட் கலரில் வரும். அதில் ஒயிட் கலரில் பேக்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு ட்ராயிங் பிளாக் கலரில் வரும். இது ஜென்ரல். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் எனக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எனக்கு தேவைப்படுது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் ஒயர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது எர்த் ஒயரு, ஃபேஸ் ஒயரு, நியூட்ரல் ஒயர்ஸு, ஓகேங்களா, பாசிட்டிவ் நெகட்டிவ் இதுமாரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளும் என்ன பண்ணுறோம், நம்ம டிஃப்ரெண்ட் பார்ட்ஸஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதேமாரி ஏஸ்தட்டிக், அதேமாரி நல்லா கிளாரிட்டி, கஸ்டமர்ஸ் நல்லா புரியணுன்றதுக்கு என்ன பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, அப்போது கலர்ஸ் எப்படி எடுக்கிறது, நீங்கள் மேலே போனீங்கன்னா தெரியும், ஆட்டோகேடில் ப்ராப்பர்ட்டிஸ் டூல் பாக்ஸில் அங்கேருந்து எடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் கலர் எல்லாத்தையும் பார்க்கணுன்னா கலர்னு டைப் பண்ணுங்கள், யூ வில் கெட் டயலாக் பாக்ஸ். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 255 கலர்ஸ் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் எந்த கலர்ஸ் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கலர்ஸை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகேன்னு கொடுத்துருங்க. அந்த கலர் டிஃபால்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன ட்ராயிங்லாம் வரைகிறீங்களோ அது அந்த நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணீங்களோ அந்த கலரில் தான் உங்களுக்கு வரும் ட்ராயிங்ஸ் எல்லாமே. நீங்கள் எப்போனா போய் மாற்றிக்கலாம், கலரில் தான் போய் மாற்றணும் அவசியம் கிடையாது. டேட்டா மேலே போங்க, ப்ராப்பர்ட்டி அப்படின்ற ஒரு ரிப்பனில் ஃபஸ்ட்டு கலர் பாக்ஸ் தான் இருக்கும். அந்த கலரை கிளிக் பண்ணி என்ன சேஞ்ச் பண்ணி நம்ம வரைஞ்சிக்கலாம். இது சிம்பிளான விஷயம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் லைன் டைப். இப்போ உங்கள் லைன் டைப்னு சொல்லும் போது ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்குதுங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம வரைஞ்சிட்ருக்குறோம் பார்த்தீங்களா ஆப்ஜெக்ட். இப்போ என்ன பண்ணுறீங்க, லைன் வரைகிறீங்க, இப்படி வருது லைன். இப்போ இந்த லைனுக்கு என்ன பேர், திஸ் இஸ் கால்ட் அஸ் கண்டினியூவஸ் லைன். கண்டினியூவஸ் லைன். அப்போது நம்ம இது வரைக்கும் வரைஞ்சிட்டு இருக்கிறது எல்லாமே டிஃபால்ட் பை லேயரில் என்ன இருக்குன்னா கண்டினியூஸ் லைன்ஸ் தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு எங்கே டிஃப்ரெண்ட் லைன்ஸ் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் வரைஞ்சிருக்கிறீங்க, இது ஒரு பாக்ஸு, அதாவது பாக்ஸில் ஒரு சிலிண்டருக்குள்ளே ஒரு ஹோல் இருக்குது. ஓகேங்களா, இது ஒரு காம்பனண்ட், இது சிலிண்டர் வித் ஹோல்ஸ். அப்போ நம்ம இது டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ. இந்த ஃப்ரண்ட் வியூ என்ன பண்ணுவோம், இந்த ஹோல்ஸ் தெரியாது இல்லையா. அப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு டாட்டர் லைன் வரைவீங்க இல்லையா. அப்போ இந்த லைனுக்கு என்ன பேர், திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹிடன் லைனு. இது ஏன் ஹிடன் சொல்கிறோம், சம்திங் வி cannot see from outside. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு பேனாக்குள்ளே ஹோல்ஸ் இருக்குது இல்லையா. இப்போ ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது, அப்போ டாப்பில் பார்க்கும்போது 2 ஹோல்ஸ் தெரியலாம். ஓகேங்களா, ஒரு பைப் எடுத்துங்க, சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு பைப் எடுத்துங்க. பைப் மேலே பார்க்கும்போது 2 சர்க்கிள் தெரியும், உள்ள ஹோல்ஸ், வெளியில் பைப் அவுட்டர் லைன். ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது ஹோல்ஸ் தெரியாது, அப்போது உள்ள ஹோல்ஸ் இருக்குது இல்லையா, அது மறைஞ்சு இருக்குது. அப்போ அதை என்ன பண்ணுறோம், டாட்டர் லைன்ஸ் போட்டு கொடுக்குறோம். இது ஹிடன் லைன்ஸ். ஓகேங்களா, இதுக்கப்புறம் இன்னொரு லைன்ஸ் யூஸ் பண்ணோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஒரு சிலிண்ட்ரிக்கல் பாடி இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆக்சிஸ் கொடுப்போம். இப்போ இதுக்கு என்ன சொல்கிறது, இது சென்டர் லைன். சென்டர் லைன். ஸோ இதுமாரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் இன்ஜினியரிங்கில். இப்போ அதேமாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, இந்த கேபிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் லைன்ஸு, கோல்டு வாட்டர் லைன்ஸு, இந்த ஹவுஸ் மேப்பிங்லாம், ஹவுஸ் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் திங்ஸ்லாம் கொடுக்கணும். இந்த HW லைன்ஸு, ஹை வோல்டேஜ் லைன்ஸு. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு தனித்தனி சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னா, இந்த எல் டைப்னு போங்க. இந்த எல் டைப்னு கொடுத்தீங்கன்னா யூ வில் கெட் எ டயலாக் பாக்ஸ். அங்கே போய் நீ ஓப்பன் பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட் ஆஃப் லைன் டைப். இது எல்லாமே ஸ்டாண்டர்டு லைன் டைப்ஸ்.
நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணுறோன்னு நினச்சிக்காதீங்க. ஆல் ஓவர் த வேர்ல்டு வி ஹாவ் சம் ஸ்டாண்டர்ட்ஸ், இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அதோட லைன் டைப்ஸ் எல்லாமே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே 3 விதமான ஸ்கேல் இருக்கும். ஸ்கேல் 1:1 இருக்கும், 0.5 இருக்கும், 2 டைம்ஸ் இருக்கும். ஸோ 1:1 ஸ்கேல், அதேமாரி 1:2 ஸ்கேல், அதாவது 2:1 ஸ்கேல். 3 விதமான ஸ்கேல் இருக்கும். அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற ஷீட், டிராயிங் ஷீட், அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். 1:1 நார்மலாக வரும், 1:2 க்ளோஸாக இருக்கும். இந்த லைன்ஸ் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அப்போ நீ இது எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பெரிய சைஸ் ஆஃப் பேப்பர்ஸ் இருக்குது. A3 எடுக்கிறீங்க, இல்லை A0 எடுக்கிறீங்கன்னா அங்கே 1:2 போடுங்க, பெருசாக தெரியும். 2:1 அப்படின்னா சின்ன சைஸ், அதாவது கேப்லாம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா அங்கே நீ 2:1 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேப்பர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த லைன் டைப்பை சூஸ் பண்ணிக்குவீங்க. இப்போ டிஃபால்ட்டாக என்ன இருக்கும், கண்டினியூஸ் லைன் டைப்ஸ் தான் இருக்கும். ஓகே, நம்மளுக்கு என்ன லைன் டைப்ஸ் தேவையோ நீங்கள் போய் சூஸ் பண்ணிக்கலாம். ஹிடன் வேணுமா, சென்டர் லைன் வேணுமா, டாட்டட் வேணுமா, ஹேச்சஸ், சாரி ஜிக்ஸாக் வேணுமா, நிறையா இருக்குது, எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன சூஸ் பண்ணீங்களோ அது டிஃபால்ட்டாக மேலே இருக்கும். ஓகேங்களா, கமாண்டில் போய் தான் எடுக்கணும் கிடையாது, நீங்கள் அங்கே போய் கூட எடுத்துக்கலாம். சரி, ரைட். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா லைன் வெயிட். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் லைன் திக்னஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் லைன் வெயிட், LW அப்படின்றது தான் ஷார்ட்கட். டிஃபால்ட்டாக இது வரைக்கும் நம்ம வந்து ஒயிட் கலரோ இல்லை பிளாக் கலர் லைனோ கண்டினியூஸ் லைனாக வரைஞ்சிட்டு இருக்கணும் இல்லையா. இந்த லைனுக்கு ஒரு திக்னஸ் இருக்கணும் இல்லையா, திக்னஸ் எல்லாம் எதுவும் வராது. டிஃபால்ட்டாக என்ன திக்னஸ் இது வரைக்கும் நான் வரைஞ்சிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 0.25 mm நம்ம வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் எல் வெயிட் கமாண்ட் கொடுத்துட்டு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும், அதில் போய் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே போய் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன விதமான திக்னஸ் தேவைப்படுது. லைன் மெலிசாக வேணுமா, அல்லது டார்க் மொத்தமாக வேணுமா, இன்னும் மொத்தமாக வேணுமா, ஸோ எப்படி வேணுமோ உங்களுக்கு லைன்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது நம்ம எங்கே மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம், ப்ராக்டிக்கலாக எங்கே யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, நீங்கள் வரைகிறது எல்லாமே ஒரே திக்னஸாக இருந்து நீ பிரிண்ட் எடுத்தீங்கன்னா ரொம்ப மெலிசாக தெரியும். அங்கே வந்து நீங்கள் ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கொஞ்சம் போல்டாக தெரியணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம் ஒரு விஷயம். அதேமாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்டு இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும் அப்படின்னாலும் நீங்கள் மாரி திக்னஸ் மாற்றிக்கலாம். மோஸ்ட்லி எங்கே நம்ம இடத்துல யூஸ் பண்ணுவோம்னா இந்த செக்ஷன் வியூஸ் இருக்குது பாருங்கள். இந்த செக்ஷன் வியூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே காம்பனண்ட் எடுத்துக்கிறேனே, இந்த காம்பனண்ட் என்ன பண்ணுறேன் நான் இந்த இடத்துல வெட்ட போகிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், நான் வெட்ட போகிறேன். ஸோ செக்ஷன் வந்து இங்கே எடுக்கிறேன். அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஒரு திக்னஸ் லைன்ஸ் கொடுப்போம். இங்கே என்ன பண்ணுவோம், ஒரு திக்னஸ் லைன்ஸ் கொடுப்போம். கொடுத்துட்டு இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், செக்ஷன் எஸ்ன்னு கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுவீங்க, ஹேட்ச் பண்ணி காட்டிடுவீங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, நீங்கள் லைன் வந்து திக்னஸை தான் கொடுத்து ஆகணும். இது வந்து ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, செக்ஷன் பண்ணும்போது அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படி தான் காட்டி ஆகணும் நம்ம. ஸோ இதுமாதிரி ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன் ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுமாரி திக்னஸ் வச்சுக்கிறோம். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா AutoCADல பாட்டமில் இந்த லைன் விட்டு டிஸ்பிளே ஆன் ஆஃப்னு இருக்கும், LWT. அதாவது LWT ஆன் ஆஃப், அதாவது லைன் வெயிட் டிஸ்பிளே ஆன் ஆஃப்னு இருக்கும். லைன் வெயிட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட் லைன் வச்சுருப்பீங்க, டெம்பரவரியாக ஆன் பண்ணணுமா ஆஃப் பண்ணணுமா, நம்மளுக்கு விசுவலைசேஷன் தானே தவிர மற்றபடி எதுவும் நம்ம மாற்றலை. இப்போ நீங்கள் ஆஃப்னு கொடுத்துட்டீங்கன்னா எல்லா லைனும் ஒரே ஈவன் திக்னஸில் காட்டும். ஆன் கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும், எந்தெந்த லைன் என்ன திக்னஸ் வரைஞ்சிங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம் டிஃப்ரெண்ட்டாக. ஓகேங்களா, இது வந்து லைன் வெயிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரே இடத்துல போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணீங்க, கலர் போனீங்க, அப்புறம் லைன் டைப் போனீங்க, அப்புறம் லைன் விட்த் போனீங்க இல்லையா. இது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல போய் சேஞ்ச் பண்ண முடியும். அதுதாங்க CH. ஸோ இது வந்து என்ன அர்த்தம்னா சேஞ்ச் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ சேஞ்ச் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்த உடனே என்ன ஆகும், உங்களுக்கு சைடில் ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும், ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். என்ன ஆப்ஜெக்ட், ஸ்டார்ட் பாயிண்ட் என்ன, எண்ட் பாயிண்ட் என்ன, என்ன கலர், லைன் டைப், லைன் திக்னஸ், ஏரியா, அப்புறம் சர்க்கம்ஃபரன்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் எதை வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் சேஞ்ச் பண்ண டிராயிங் உங்களுக்கு ஸ்க்ரீனில் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் CH, சேஞ்ச் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து இன்னொரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, என்னது, மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ். மேட்ச் ப்ராப். ஓகேங்களா, மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் ரெட் கலரில் டிஃப்ரெண்ட் லைன் திக்னஸில் இருக்குது, இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் பிளாக் கலரில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ
இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் ரெட் கலரில் டேஷ் லைனில் இருக்குது. இதேமாரி எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் மாறணும். இந்த பிளாக் லைன் வந்து ரெட் கலரில் இதேமாரி லைன் டைப்பில் இதேமாரி லைன் கலரில் மாறணும்னா மேட்சிங் தி ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ சோர்ஸு டெஸ்டினேஷன். ஸோ இது வந்து எனக்கு சோர்ஸு, இது வந்து எனக்கு டெஸ்டினேஷன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேட்ச் பண்ணுங்கள். இந்த லைன் என்னவா மாறணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் லைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாரி நீங்கள் மேட்ச் பண்ண ப்ராப்பர்ட்டிக்கு அதே கலர், அதே லைன் டைப், அதே லைன் திக்னஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். இது வந்து மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? அடுத்து முக்கியமான ஒரு கமாண்ட் பார்க்க போகிறோம். This is very very important. Mass properties. Mass prop. Okay. Next முக்கியமான கமாண்ட் வந்து மாஸ் ப்ராப்பர்ட்டிஸ். மாஸ் நிறை அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். இது நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. இப்போ நம்ம எர்த்தில் இருக்கிறோம். எர்த்தில் வந்து நம்மளோட வெயிட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 75 kg நம்ம இங்கே எர்த்தில் இருக்கிறோம். இப்போ நம்ம ட்ராவல் ஆகிட்டு 3க்கு போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 3க்கு போகிறோன்னும் போது அங்கே போய் நான் வெயிட் பண்ணி பார்க்கும்போது நம்ம 75 kg இருக்க மாட்டோம், வேறு இருப்போம். அப்படியே அங்கேருந்து ட்ராவல் பண்ணிவிட்டு அதர் பிளானட் சாட்டர்ன் போகிறோம். அங்கே போய் வெயிட் பண்ணி பார்க்குறீங்க. நம்ம வெயிட் போட்டு பார்த்தா நம்ம வந்து அங்கே 75 இருக்க மாட்டோம், அதிகமாக இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம் இல்லையா? அப்போது நம்ம வந்து குறைஞ்சிக்கிட்டு கிடையாது. இடத்துல நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே ஹைட்டு அதே விட்த்தில் தான் மாசுக்கு போனாலும் இருப்போம். நம்ம அதே ஹைட்டு அதே விட்த்தில் நம்ம குறைஞ்சி போயிட மாட்டோம். ஆனால் எடை வந்து வேரியேஷன் ஆகுது. இங்கே அதிகமாக இருக்குது, அங்கே கம்மியாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஒரு ரீசன். அதேமாதிரி எல்லா இடத்துலையும் வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஒரே மாதிரி இருக்காது. அப்போ இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வச்சு ஒவ்வொரு மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட்? இப்போ மாஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டேன். இப்போ மாஸ்ன்னும் போது ஒரு நிறை, ஒரு கம்ப்ளீட் ஆப்ஜெக்ட் தான் நீங்கள் ப்ராப்பர்ட்டியை எடுக்க முடியும். ஒரு லைன் போட்டுட்டீங்க, இந்த லைனுக்கு மாஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வராது. லைனுக்கு மாஸ் கிடையாது, லைனுக்கு நிறை கிடையாது, லைனுக்கு வெயிட் கிடையாது இல்லையா? இப்போ ஒரு பாக்ஸ் ரெக்டாங்கிள் வரைகிறீங்க அல்லது ஒரு சர்க்கிள் வரைகிறீங்கன்னா இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒரு ஏரியா கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஏரியா கண்டுபிடிச்சின்னா ஒரு பெரிமீட்டர் கண்டுபிடிக்க முடியும். ஒரு பெரிமீட்டர் ஏரியா கண்டுபிடிச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய வெயிட் கண்டுபிடிச்சிட முடியும். இதுதான் பேசிக் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ அதை வச்சு தான் சொல்ல போகிறேன் நான். அப்போது மாஸ் ப்ராப்பர்ட்டி வந்து யூ cannot யூஸ் இட் ஃபார் எ சிங்கிள் ஆப்ஜெக்ட், யூ கேன் யூஸ் இட் ஃபார் எ பவுண்டரி ஆப்ஜெக்ட் ஆர் பவுண்டட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ண முடியும். இப்போ மாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துட்டு ஒரு சர்க்கிளையோ அல்லது ஒரு ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிடும். என்ன சொல்லுவோம்? மாஸ், லோட், வால்யூம், சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ இதெல்லாம் வரும். இது எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க இன்ஜினியரிங்கில். ஈவன் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் சரி படிச்சிருப்பீங்க. மாஸ், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, மொமெண்ட் ஆஃப் ஏரியா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி, சென்ட்ராய்டு. ஓகே, இதெல்லாம் நிறையா படிச்சிருப்பீங்க. நீங்கள் அங்கே கேல்குலேஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இங்கே AutoCAD வந்துடுங்க, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இதிலே உங்களுக்கு எல்லாமே கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ ஏரியா, பெரிமீட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ராய்டு, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, மாஸ், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, XY டைரக்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். இதில் முக்கியமான விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஆஸ் எ டிசைன் இன்ஜினியர் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இதுமாரி ஒரு காம்பனண்ட்டை டிசைன் பண்ண போகிறீங்க. ஓகேவா? இப்போ இந்த காம்பனண்ட்டுக்கு லென்த்து தெரியும், விட்த்து தெரியும், திக்னஸ் தெரியும். ஓகே, இதை மாதிரி ஒரு 1000 ப்ராடக்ட் நான் மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னா ஆஸ் எ டிசைன் இன்ஜினியர் நீங்கள் தான் ப்ரொடக்ஷன் இன்ஜினியருக்கு நீங்கள் வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் கொடுக்கணும், எவ்வளோ மெட்டீரியல் வாங்கணுன்றது இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த ஒரு டஸ்டர் அல்லது இந்த ஒரு ப்ராடக்டினுடைய வெயிட் என்னன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் ஒரு 100 ப்ராடக்டினுடைய வெயிட் தெரிஞ்சு நீங்கள் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ண முடியும் இல்லையா? ஒரு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் தான் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். எப்படி கொடுக்குறது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு பாக்ஸ் வரைகிறேன்னு வச்சுக்கங்களேன். ஒரு அப்ராக்சிமேட் சைஸில் ஒரு பாக்ஸ் வரைகிறேன். இப்போ என்ன டிசைன் பண்ணணுமோ அந்த டிசைனில் ஒரு பாக்ஸ் நான் வரைஞ்சிட்டேன். ஓகே, ஒரு பாக்ஸ் நான் வரைஞ்சிருக்கேன். இந்த பாக்ஸுக்கு சம் சைஸஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வச்சுக்கிறேன் 10, 5, 10 இப்படி ஒரு பாக்ஸ் வரைஞ்சிட்டேன். இப்போது இதனுடைய வால்யூம் என்னவா இருக்கும்? வால்யூம் 10, 5, 10, so 500 millimeter cube. So this is volume. இதை நான் வால்யூம்னு சொல்ல முடியும். சேம் இதை நான் மாஸ்னு சொல்ல முடியும். நிறை. ஓகேங்களா? ரைட். இப்போ
இந்த காம்பனண்ட் என்ன வெயிட் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இது மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன் 1000 பாக்ஸ் நான் மேனுஃபேக்சர் பண்ணணும். ஒரு பாக்ஸினுடைய வெயிட் என்னன்னு தெரிஞ்சுன்னா 1000 பாக்ஸ் வெயிட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அவ்வளோ மெட்டீரியல் நான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் இல்லையா? அப்போ அந்த ஒரு பாக்ஸ் வெயிட் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? நீங்கள் மாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துட்டு இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணுங்கள். இந்த பாக்ஸ் செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு மாஸ் வால்யூம் எவ்வளோன்றது தெரிஞ்சிடும். ரெண்டும் ஒன்று தாங்க. ஓகே, 500 வந்துடும். இப்போ நான் என்ன பண்ண வெயிட் கண்டுபிடிக்கணும். வெயிட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன நமக்கு ரிலேஷன்ஸ்? mass into density is related. So weight mass multiplied by density. density na அது என்ன மெட்டீரியல்? இது என்ன மெட்டீரியல் உங்களுக்கு வேணும்? அலுமினியமா வேணுமா, அல்லது ஸ்டீலா வேணுமா, அல்லது கோல்டா வேணுமா, அல்லது சில்வரா வேணுமா? என்ன மெட்டீரியலோ அந்த மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. கோல்டு ஒரு வெயிட், இதே ஷேப்பில் இருக்கிற கோல்டு ஒரு வெயிட்டாக இருக்கும். இதே ஷேப்பில் இருக்கக்கூடிய அயான் ஒரு வெயிட்டாக இருக்கும். இதே ஷேப்பில் இருக்கக்கூடிய அலுமினியம் ஒரு வெயிட்டாக இருக்கும். அப்போ வெயிட் எப்படி மெரியாது? பேஸ்ட் ஆன் தி டென்சிட்டி ஆஃப் த மெட்டீரியல். அப்போ நம்மளுக்கு மாஸ் தெரிஞ்சிடுச்சு. இப்போ டென்சிட்டி தெரிஞ்சிச்சுன்னா கண்டுபிடிச்சலாம். இந்த டென்சிட்டி நம்ம எங்கே போகிறது? டென்சிட்டி வந்து இட் இஸ் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டு. சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. எர்த்தில் ஒரு அயான் பீஸு என்னுடைய டென்சிட்டி என்னவா இருக்கும்? 1 மீட்டர் கியூப் ஆர் 1 சென்டிமீட்டர் கியூப் ஆர் 1 மில்லிமீட்டர் கியூப்னு தெரியும். இதுமாரி எல்லா மெட்டீரியலும் நம்மளுக்கு தெரியும். அப்போ அதை நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் என்ன பண்ணுறேன்? நான் ஸ்டீலாக வச்சுக்கிறேன். ஸ்டீலாக வச்சுக்கிட்டேன்னா என்ன வரும்னு பார்ப்போம். இப்போ மாஸ் எவ்வளோ? 500. ஸோ இப்போ வெயிட் ஆஃப் இதனுடைய ஸ்டீல் மெட்டீரியல் வச்சுக்கிறேன். வெயிட் 500. டென்சிட்டி ஆஃப் a steel material என்ன ரேஞ்ச் வரும் பார்த்தீங்கன்னா 750 to 850. this is kg per meter cube. இதான் ரிலேஷன்ஸ் இல்லைங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இது எல்லாமே நம்மளுக்கு வரைஞ்சிருக்கு மில்லிமீட்டர் கியூப். அப்போ நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். 0.008 கிராம்ஸ் பர் மில்லிமீட்டர் கியூப்க்கு நான் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? இது அப்படியே இதெல்லாம் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேங்களா? இதை வந்து மாற்ற முடியாது. இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன பண்ணுறேன்? நான் கிராம்ஸ் பர் மில்லிமீட்டர் கியூப்க்கு நான் மாற்றிக்கிறேன். இப்போ நான் மாற்றிட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு காம்பவுண்டோட வெயிட் என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? இது அப்படியே 1000 மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ மொத்த வெயிட் எவ்வளோ தெரிஞ்சிடும். அப்போ மொத்த வெயிட் தெரிஞ்சதுக்கப்புறம் நீ எவ்வளோ வெயிட் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஸோ சிம்பிள் பை AutoCAD கமாண்ட். மாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுங்க, ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுங்கள், டென்சிட்டி இது ப்ரீ டிஃபைன் மல்டிப்ளை பண்ணுன்னா உங்களுக்கு ஆக்சுவல் வெயிட் கிடச்சிடும். நீங்கள் ரொம்பலாம் செக் பண்ண தேவையில்லை. நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எடுத்து வெயிட் போட்டுட்டு இங்கே டிசைன் பண்ணி இங்கே செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும் 100%. ஓகே, ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கமாண்ட். நம்ம AutoCAD மட்டும் டீச் பண்ணலைங்க. AutoCAD தாண்டி பேசிக் நாலேஜ் என்ன, இன்ஜினியரிங் நாலேஜ் என்ன, இதில் எங்கெங்கே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் AutoCADல, இந்த நாலேஜ் வந்து நம்மளை எங்கே ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் இண்டஸ்ட்ரியில், எல்லாமே நம்ம சேர்ந்து தான் சொல்கிறோம். ஸோ அதனால் AutoCAD மட்டும் நம்ம படிக்கணும்னு நினச்சிக்காதீங்க. ஸோ பிஹைண்ட் தி AutoCAD என்னென்ன இன்ஜினியரிங் நாலேஜ் நம்மளுக்கு தேவைப்படுது, இன்ஜினியரிங் நாலேஜ் AutoCAD எப்படி யூஸ் பண்ண போகிறோம், AutoCAD நாலேஜை எப்படி இன்ஜினியரிங்கில் நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண போகிறோன்றதும் நம்ம பேரலாக ஸ்டடி பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதனால் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே வாங்க. ரைட். அடுத்த முக்கியமான கமாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான கமாண்ட் கூட, லென்த்தன். லென்த்தன் அப்படின்றது நீங்கள் லென்த்து மட்டும் நினச்சக்கூடாது, லைன் மட்டும் நினச்சக்கூடாது, ஈவன் கர்வ் ஆப்ஜெக்ட்டுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். லென்த்தன் இன் த சென்ஸ் இன்க்ரீஸிங் லென்த் ஆஸ் வெல் அஸ் ஆங்கிள். இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். லென்த்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், லென்த்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி கர்வ் ஆப்ஜெக்டோட லென்த் ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்குறோம். லென்த்தன் கமாண்ட் கொடுத்துட்டு பாருங்க, செலக்ட் ஆப்ஜெக்ட் டு மெஷர்னு கேட்குது. மெஷர் பண்ண சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு லைன் வரைஞ்சிருக்கிறேன். அது என்ன லைன் என்ன லென்த்துன்னே தெரியாது எனக்கு, வரைஞ்சிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே இட் வில் கிவ் யூ த மெசேஜ் எவ்வளோ மெஷர் பண்ணியிருக்குது அப்படின்னு பார்த்துட்டு சொல்லிடும். இது வந்து கரண்ட் லென்த் எவ்வளோ 14.5 இருக்குன்னு சொல்லிடும். ரைட். இப்போ ஆப்ஷனை பாருங்கள். டெல்டா, பர்சன்ட்னா பர்சன்டேஜ், டோட்டல், டைனமிக். டெல்டாக்கு வரேன் நான் ஃபஸ்ட்டு. டெல்டா அப்படின்றது என்னது, எவ்வளோ ஆட் பண்ண போகிறீங்க, எவ்வளோ ரிமூவ் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான். இப்போ நீங்கள் டெல்டா போயிட்டு நீங்கள் 10ன்னு கொடுத்தீங்கன்னா ஆகும், 10 mm இதோட ஆட் ஆயிரும், அவ்வளோதாங்க. அப்போது ஏற்கனவே 14.5 இருக்குது, 10 ஆட் ஆகினா இருக்குது உங்களுக்கு 24.5 உங்களுக்கு வந்துடும் லைன். பாசிட்டிவில் கொடுத்தீங்கன்னா. இதே மைனஸ் கொடுத்து பாருங்கள், என்ன உங்களுக்கு 10 mm குறைஞ்சிரும். இது வந்து லைனுக்கு. அதேமாரி என்ன பண்ணலாம், நீங்கள் ஆங்கிள் ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. ஸோ இங்கே என்ன பண்ணுங்கள்,
ஆங்கிள் அப்படின்னு போயிட்டு என்ன பண்ணுங்க, ஆங்கிள் போயிட்டு 10 கொடுத்து பாருங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஆர்க் வரைச்சிருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு சர்க்கிள் பாதி கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சிருக்கிறீங்கன்னா இங்கே உங்களுக்கு 10 டிகிரி உங்களுக்கு ஆட் ஆயிரும். பாசிட்டிவ் கொடுத்தீங்கன்னா, இதே நெகட்டிவ் கொடுத்தீங்கன்னா 10 mm கம்மியாகும். ஸோ இப்போ ஒரு சின்ன டவுட் வரலாம், ஏன் சார் ரைட் சைடில் தான் வரணும், லெஃப்ட் சைடு எனக்கு இன்க்ரீஸ் ஆகாதா? ஆகும். எப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணுறதை பொறுத்து இருக்கு. நீங்கள் லைனுடைய செகண்ட் ஹாஃபில் செலக்ட் பண்ணீங்கன்னா ரைட் சைடில் இன்க்ரீஸ் ஆகும், அல்லது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ ஆட் பண்ண போறீங்கன்றது தான் டெல்டா. செகண்டு பர்சன்டேஜ் அப்படின்றது என்ன, எவ்வளோ பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் பண்ண போறீங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ டிஃபால்ட் வந்து 100. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க 14.5 இருக்கு இல்லையா, இந்த 14.5ன்றது 100%. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், 200%ன்னு கொடுத்து பாருங்க. இது என்ன ஆகும், 14.5ன்றது அப்படியே டபுள் டைம் 29 mm மாறிடும் உங்களுக்கு. இது 200% இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. நீங்கள் கம்மி பண்ணணும் என்ன பண்ணுங்க, இது 100ன்னு தான் அர்த்தம். எப்பயுமே இந்த மெஷர்மெண்ட்டு தான் 100 ரெடியூஸ் ஆகும். 100 அதிகமாக கொடுத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் 15 கொடுத்துட்டேன்னா என்ன ஆகிடும் உங்களுக்கு, இந்த 14.5ன்றது என்ன ஆகும், பாதியாக குறைஞ்சிரும். ஸோ இப்படி தான் டிக்ரீஸ் பண்ணுறது இன்க்ரீஸ் பண்ணுறது. இதேமாரி தான் ஆர்க்குக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ இது ரெண்டுமே சிமிலர் தான். இங்கே வந்து வேல்யூ டேட்டா கொடுத்துறீங்க, இங்கே பர்சன்டேஜ் மூலமாக கொடுக்குறீங்க, வேற ஒன்றும் கிடையாது. ரைட். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டோட்டல். இது எனக்கு எவ்வளோ ஆட் பண்ணணும் எவ்வளோ டிக்ரீஸ் பண்ணணும்னு தெரியாது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லென்த்து வந்து 14.5 நீங்கள் சொல்லிடுச்சு எனக்கு. ரைட், ஓகே. எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு இது மொத்தமாக 50 mm வரணும். மொத்தமாக எனக்கு 50 mm வரணும். அப்புறம் என்ன பண்ணுறது, இப்போ டெல்டானா நீங்கள் ஆட் பண்ணணும் இல்லையா. இப்போ என்ன பண்ணீங்க, கால்குலேட் பண்ணணும். 50 மைனஸ் 14.5 நீங்கள் போட்டு கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ நீங்கள் கொடுப்பீங்க டெல்டாவில், அல்லது பர்சன்டேஜ் மூலமாக கால்குலேட் பண்ணி பர்சன்டேஜ் ஃபேக்டர் கொடுப்பீங்க. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. லைன் அது எந்த லென்த் வேணால் இருந்துட்டு போகுது, அதிகமாக இருக்கட்டும், இது 500 கூட இருக்கட்டும், அல்லது 100 கூட இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. பட் எனக்கு டோட்டல் லென்த் ஐ நீட் ஒன்லி 50 அப்படின்னு கொடுத்துருங்க. செலக்ட் பண்ணுங்க. லைன் சின்னதாக இருந்தால் பெருசாகிடும், சப்போஸ் பெருசாக இருந்தாலும் 50க்கு வந்துடும். அதான் விஷயம். அதே மாதிரி தான் ஆங்கிளும். நீங்கள் இப்போ ஆங்கிள் இப்போ இந்த ஆர்க்கு கொடுத்துருங்க. ஆர்க்கு என்ன ஆங்கிள் உங்களுக்கு வேணும், 180 டிகிரி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு செமி சர்க்கிள் கிடச்சிடும். சரிங்களா? சின்னது பெருசாகிடும். அல்லது 240 இருந்துச்சு 180 கொடுத்தனா கம்மியாகவும் ஆகிடும். ஸோ இதுதான் டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு கொடுத்துட்டா போதும். டோட்டல் டைனாமிக் அப்படின்றது எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் இல்லாமல் ஜஸ்ட் நீங்கள் பிக் அண்ட் பிளேஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு போய் விட்டுடலாம். எங்கள் கொடுத்துட்டு வருவோம். அதேமாதிரி ஆர்க்கு செலக்ட் பண்ணி கொண்டு போய் விட்டுடலாம். ஓகேவா? இது மூணுமே வந்து மெஷர்மெண்ட்டோட கொடுக்குறது. டைனமிக் என்றது வித்தவுட் மெஷர்மெண்ட், சும்மா அப்படியே ட்ராக் பண்ணி விடுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதுமாரி கொடுத்துக்கலாம். ஸோ இதுமாரி லைன் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஆர்க் இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த கமாண்டில் மட்டும் தான் பண்ண முடியும், வேறு எந்த கமாண்டில் பண்ண முடியாது. நீங்கள் யோசிக்கலாம், எக்ஸ்டெண்டில் பண்ணலாமேன்னு கேட்பீங்க. எக்ஸ்டெண்டில் பண்ணான்னா யூ ஷுட் ஹாவ் சம் லைன் ஹியர். பவுண்ட்ரி தேவை. பவுண்ட்ரி இருந்தால் தான் அதுக்கு கொண்டு போக முடியும். ஓகேங்களா? எந்த ஒரு பவுண்ட்ரியுமே இல்லாமல் லென்த் மட்டுமே கொடுத்து ஜஸ்ட் 10 mm ஆட் பண்ணுறது, 20 mm ஆட் பண்ணுறது இந்த கமாண்டில் மட்டும் தான் பண்ண முடியும், வேறு எந்த கமாண்டில் நம்மளால் பண்ண முடியாது. இப்படி இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா என்ன ஆகும், அந்த லைன் இன்க்ரீஸ் ஆகிடுது. அப்போது ஃபுல்லாக வந்து ஒரே ஆப்ஜெக்ட் தான், டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் கிடையாது, டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் கிடையாது. ஸோ சேம் ஆப்ஜெக்ட் தான், சேம் ப்ராப்பர்ட்டி தான் இருக்குமே தவிர ப்ராப்பர்ட்டி மாறாது. ஓகேங்களா? ஸோ இது முக்கியமான கமாண்ட். சரி நண்பர்களே, இப்போ நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் கமெண்ட்ஸ் பற்றி பார்த்துருக்குறோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு AutoCADல ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒன்று உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு வரைஞ்சி காட்டும்போது உங்களுக்கு டவுட் இருக்கிற டவுட் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? வாங்க இப்போ கம்ப்யூட்டருக்கு போகலாம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி கமெண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண இல்லைங்களா? இந்த ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் கமெண்டும் இப்போ நான் வந்து உங்களுக்கு AutoCADல வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி கமெண்ட் ஐடி, அதாவது it will identify the or gives the coordinate points XYZ பாயிண்ட்ஸ் கொடுக்கும். இப்போ பாருங்க, ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கிறேன், ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கிறேன். இப்போ இதனுடைய பாயிண்ட்ஸ் தேவைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஐடின்னு கொடுங்க. ஸோ ஐடின்னு கொடுத்துட்டு நீங்கள் என்டர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் இருக்கும். ஸோ எங்கே நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த சென்டர் பாயிண்ட் வேணுமா, சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே அந்த சென்டர் பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் எவ்வளோ, எக்ஸ் கோஆர்டினேட் 35ம் ஒய் கோஆர்டினேட் 35ம் இருக்குது. இப்போ மாதிரி எந்த பாயிண்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி, இப்போ ஸ்டார்ட் பாயிண்ட் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்குறேன்னு பார்க்கணும்னா கிளிக் பண்ணி 10,10. இப்போ இந்த பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா 60,40. இது மாதிரி எல்லா
x and y points as well as z points நம்மளுக்கு கொடுத்துரும். இதுதான் ID. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா CNCல ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கோஆர்டினேட்ஸ் வச்சு மில்லிங்கோ அல்லது லேத்துக்கோ இந்த கோஆர்டினேட்ஸ் வச்சு நம்ம ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும் CNC ப்ரோக்ராம் வந்து எழுத முடியும். பார்ட் ப்ரோக்ராமிங், ரைட்? செகண்ட் கமாண்ட் வந்து dist, DIST, dist. இப்போ டிஸ்டன்ஸை மெஷர் பண்ண போறேன். அதாவது ஒரு 2 பாயிண்ட் கொடுக்க போறேன். இந்த ஒரு பாயிண்ட்டுக்கும் அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்கும் இருக்கிற தூரம் என்ன கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் கிளிக் பண்ண பாயிண்ட்டுக்கு இருக்கிற தூரம் எவ்வளோ 50 mm. அந்த பாயிண்ட்ஸ் வந்து என்ன ஆக்சிஸ்ல இருந்தது எக்ஸ் வந்து XY பிளேன்ல 0 டிகிரி தான் இருந்தது. ஓகேங்களா? டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் டெல்டா இசட் அது என்ன டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் டெல்டா இசட்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்றேன் ஒரு கார்னர் லைன் வரைஞ்சுக்கிறேன்னு வச்சுங்களேன். ரெக்டாங்கிள் இந்த கார்னர்லாம் வரைஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? டிஸ்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் கொடுத்துட்டீங்க. கொடுத்துட்டு செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம கிளிக் பண்ண 2 பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து பார்த்தீங்கன்னா 58.3. அது என்ன ஆங்கிள் இருக்கு பார்த்தீங்கன்னா 31 டிகிரில இருக்குது. ஃப்ரம் தி XY பிளேன், அதாவது இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து இந்த பேஸ்ல இருந்து இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்குது இப்போ பார்க்கலாம். டிம் ஆங்குலர்ல போயிட்டு நீங்க செக் பண்ணீங்கன்னா இந்த 2 லைனுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் எவ்வளவு இருக்குது அப்படின்னு அழகா உங்களுக்கு சொல்லிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க 31 டிகிரி இருக்குது. ஓகேங்களா? ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே நம்மளுக்கு என்ன வந்திருக்கு 31 டிகிரி வந்துச்சு. டெல்டா எக்ஸ் 50 டெல்டா ஒய் 30. அதாவது அந்த 2 புள்ளிக்கும் இடைப்பட்ட எக்ஸ் தூரம் 50 இருக்குது, ஒய் தூரம் 30 இருக்குதுன்னு இருக்கு. அது என்ன எக்ஸ் தூரம் அதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் மீதான கிளிக் பண்ணோம் இல்லையா? இந்த 2 பாயிண்ட் இடைப்பட்ட இது வந்து எக்ஸ் தூரம். இது எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 50 mm. பாத்தீங்களா? 50 mm. அதே மாதிரி இந்த 2 பாயிண்ட்டும் இடைப்பட்ட ஒய் தூரம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஒய் தூரம். ஸோ இது வந்து 30 mm இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் எக்ஸ் தூரம், ஒய் தூரம். இதுதான் டெல்டா எக்ஸ் வந்து 50 டெல்டா ஒய் வந்து 30ன்னு காட்டுது நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றது டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றோம். 2 புள்ளிக்கு இடைப்பட்ட தூரத்தை நம்ம வந்து மெஷர் பண்றோம். ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா லிஸ்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி ஆப்ஜெக்ட். இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் வரைஞ்சுக்கிறேன்னு வச்சுங்களேன். ஒரு பாலிகான் வரைஞ்சுக்கிறேன். ஓகே, வரைஞ்சிட்டேன். இப்போ போய் லிஸ்ட்னு கொடுத்துட்டீங்கன்னா இட் வில் கிவ் ஆல் தி இன்ஃபர்மேஷன்ஸ். என்னது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ஐடியில கொடுத்த இன்ஃபர்மேஷன், டிஸ்டன்ஸ்ல பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். லிஸ்ட்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்றேன். நான் சர்க்கிள் செலக்ட் பண்றேன். கொடுத்த உடனே பாருங்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். என்னது நீங்க செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட் சர்க்கிள், அது என்ன லேயர்ல இருக்குது, மாடல் ஸ்பேஸா பேப்பர் ஸ்பேஸ்ல இருக்குதா? ஓகேங்களா? தென் சென்டர் பாயிண்ட், என்ன சென்டர் பாயிண்ட்ல அது இருக்கு சர்க்கிள் இப்போதைக்கு, அந்த சர்க்கிளுடைய ரேடியஸ் என்ன, சர்க்கம்ஃபரன்ஸ் ஏரியாவும் சேர்ந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து 2πr ஸ்கொயர்லாம் போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா நம்ம இதில் கிடைச்சிரும். அதே மாதிரி பாருங்க லிஸ்ட் கமாண்ட்ல போயிட்டு இந்த ஒரு பாலிகான் சூஸ் பண்றேன். பாலிகான் சூஸ் பண்ண என்ன பாருங்க அதனுடைய ஆப்ஜெக்ட் சொல்லுவோம் ப்ராப்பர்ட்டி. இது வந்து பாலிலைன் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? இது வந்து ஒரு க்ளோஸ்டு ஆப்ஜெக்ட். என்ன விட்ல வரைஞ்சிருக்கிறோம், அதனுடைய ஏரியா எவ்வளோ, பெரிமீட்டர் எவ்வளோ. ஒரு க்ளோஸ்டு ஆப்ஜெக்டா இருந்துச்சுன்னா அதனுடைய ஏரியா பெரிமீட்டர் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா AutoCAD கொடுத்துரும். இப்போ க்ளோஸ்டு இல்லாத ஆப்ஜெக்ட்னா தான் நம்மளுக்கு போகணும். இப்போ பாருங்க இது ஒரு பாலிகான் இல்லையா, 6 பாயிண்ட்ஸ் இல்லையா, அந்த 6 பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு கோஆர்டினேட்ஸும் நம்மளுக்கு அழகா இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு லிஸ்ட் கமாண்ட்ல இருந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். ரைட். ஸோ இதுல இருக்கிறது ஒவ்வொன்றும் நம்ம ஐடி கமாண்ட்ல போய் செக் பண்ணி கண்டுபிடிப்போம். டிஸ்டன்ஸ் கமாண்ட்ல போய் நம்ம என்ன பண்றோம் கண்டுபிடிப்போம். பட் இது எல்லாமே நம்மளுக்கு லிஸ்ட் கமாண்ட்ல வந்துடும். அப்போ ஒரே கமாண்ட்ல நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஐடி, டிஸ்ட் அண்ட் லிஸ்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் கலர். இப்போ மேல போங்க, இங்க நிறைய ரிப்பன்ஸ் இருக்கு. இது வந்து ட்ரா ரிப்பன், மாடிஃபை ரிப்பன், அனோட்டேஷன் ரிப்பன், லேயர்ஸ், பிளாக்ஸ், இங்க பாருங்க ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு பாருங்க. இப்போ இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இங்க போனீங்கன்னா கலர்னு இருக்கும் பாருங்க. இங்க போய் கிளிக் பண்ணுங்க, எந்த கலரும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க கிளிக் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா இதுக்கப்புறம் வரையக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து இந்த கலர்ல தான் வரும். அதாவது வரைய போறது செக் பண்ணிக்கலாம், மேல என்ன கலர்ல இருக்குது, என்ன லைன் திக்னஸ்ல இருக்கு, என்ன லைன் டைப்ல இருக்கு பார்த்துட்டு வரைஞ்சிக்கலாம். அல்லது நீங்க வரைஞ்ச ஆப்ஜெக்டை மாத்தினாலும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ண உடனே இந்த ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு காட்டும், பிளாக்ல தான் இருக்குது இல்லையா? இப்போ நீங்க போய் செலக்ட் பண்ணி கலரை மாத்திக்கலாம். ஓகேங்களா? ப்ளூ கலர் எந்த கலர் நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு மாத்திட்டு எஸ்கேப் பிரஸ் பண்ணீங்கன்னா இதனுடைய கிரிப் பாயிண்ட்ஸ் போயிடும். ஓகேங்களா? இப்போ நீங்க செலக்ட் பண்ணது மட்டும் இங்க இருக்கும். ஓகேங்களா? ஸோ
வரைய போறதுக்கு முன்னாடி கலர் செட் பண்ணிட்டு வந்து வரைஞ்சிக்கலாம், அல்லது வரைஞ்சிட்டதுக்கு அப்புறமும் கலரை மாத்திக்கலாம். இங்க போய் மாத்தலாம், அல்லது கலர்ன்ற கமாண்ட் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணலாம், உள்ள போய் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் மொத்தம் 255 கலர்ஸ் இது எல்லாமே இருக்குதுங்க. ஓகேங்களா? இண்டெக்ஸ் கலர்ஸ், ட்ரூ கலர்ஸ், கலர் பிளாக்ஸ் நம்ம சூஸ் பண்ணி எடுத்துட்டு வருவோம். ட்ரூ கலர்ஸ் இங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். என்ன கலர் ஃபேடிங்ஸ் வரணும், எப்படி வரணும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ this is very simple. கலர். நெக்ஸ்ட் வந்து லைன் டைப். இப்போ நம்ம வரைஞ்சிட்டு இருக்கோம் பாருங்க, லைன்ஸ் எல்லாமே இது எல்லாமே கண்டினியூஸ் லைன்ஸாக தான் இருக்குது இல்லையா? இப்போ எனக்கு வந்து ஒரு ஹிடன் லைன்ஸ் வேணும் அல்லது ஒரு சென்டர் லைன் வேணும் அப்படின்னா எப்படி கொண்டு வர்றது? இங்க போய் பாருங்க, இதுதான் லைன் டைப். இங்க பாருங்க, பை லேயர் பை பிளாக். இந்த பை லேயர் பை பிளாக்ன்றது பிறகு நான் சொல்றேன் என்ன கான்செப்ட்ன்றது. இப்போ ஜஸ்ட் உள்ள அதர்ஸ்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு மற்ற லைன் டைப்ஸும் தெரியும். எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லோட்ல போய் எடுங்க. இங்க லோட்ல போனீங்கன்னா அங்க இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து ஏற்கனவே நம்ம AutoCADல வரைஞ்சி கொடுத்துருக்கிற ப்ரீ டிஃபைன்ட் லைன் டைப்ஸ். ஓகேங்களா? இதுல இருக்கிறத எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் இப்போ ஒரு புதுசா டிசைன் ஒன்று பண்றீங்க, உங்களுக்கு தேவையான லைன் டைப்ஸ் இதுல இல்லைன்னா நீங்களா ஒரு ப்ரோக்ராம் எழுதி கிரியேட் பண்ணி இதுக்குள்ள கொண்டு வர முடியும். அது வந்து நம்ம கடைசியா AutoCADல நம்ம பார்க்கக்கூடியது. லிஸ்ப் ப்ரோக்ராமிங்ல எப்படி ஒரு பேட்டர்ன்ஸ் கிரியேட் பண்றது, லைன் பேட்டர்ன், ஹேட்ச் பேட்டர்ன்லாம் எப்படி கிரியேட் பண்றது நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கிறத எடுத்து யூஸ் பண்றது. இப்போ நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு டேஷ் லைன்ஸ் வேணும் அல்லது ஒரு சென்டர் லைன்ஸ் வேணும். இப்போ சென்டர் லைன் எடுத்துக்கிறேங்க, சென்டர் லைன் ஓகேன்னு கொடுத்துருங்க. இங்க லிஸ்ட் அவுட் ஆயிரும். அது மாதிரி என்னென்ன லைன் டைப்ஸ் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எங்க போய் எடுக்கணும், லோட்னு கொடுங்க. லோட்னு கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், இப்போ எனக்கு ஹிடன் லைன்ஸ் வேணும், ஹிடன் லைன்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஹிடன் லைன்ஸ் அகைன் லோட்ல போயிட்டு இப்போ நீங்க ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வேணும், ஜிக்ஸாக் வேணும், ஜிக்ஸாக் வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் லோட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஏதாவது செலக்ட் பண்ணி எடுக்கணும், நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கணும்னா நீங்கள் கீழே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லணும் அது என்ன நேமில் இருக்குது, என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, என்ன ஸ்கேல் ஃபேக்டரில் இருக்குதுன்றதுக்கு இருக்கும். நம்ம மாற்றுறதுனால மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு லோடில் போயிட்டு செலக்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கிறீங்க. வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ கலரில் சூஸ் பண்ண மாதிரி தான் வரையறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிக்ஸாக்னு வச்சுக்கிறேன். ஜிக்ஸாக்னு வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுற, ஒரு லைன் போகிறேன்னு வச்சுங்களேன், லைன் ஜிக்ஸாக் லைனா தான் வரும். ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் வரையறீங்க அப்படின்னா அது சர்க்கிள் மாதிரி தெரியாது. பாருங்க, இது ஒரு ஃப்ளவர் வரைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா இதோட லைன் டைப் என்னது, ஜிக்ஸாக். இது எப்படி தெரிஞ்சுக்கிறது, இது சர்க்கிள் தானா அல்லது ஃப்ளவர் மாதிரி வர வரைஞ்சது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, லிஸ்ட் கமாண்ட் கொடுத்து பாருங்க. லிஸ்ட் கமாண்ட் கொடுத்து நம்ம என்ன சொல்லிடும், இது வந்து சர்க்கிள் ஆப்ஜெக்ட். அப்போ எதனால இப்படி தெரியுது, நம்மளுக்கு லைன் டைப் வந்து ஜிக்ஸாக்கா இருக்கிறதுனால நம்மளுக்கு இது மாதிரி தெரியுது இல்லைங்களா? இப்போ எந்த ஆப்ஜெக்ட் வரைஞ்சாலும் இந்த மாதிரி லைன் டைப் தான் உங்களுக்கு வரும். ரைட். இப்போ நான் ஏற்கனவே ஒரு ஆப்ஜெக்ட் வரைஞ்சிருக்கிறேன், அதை நான் வந்து என்னுடைய லைன் டைப் நான் மாத்தினாலும் மாத்திக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு பாக்ஸுக்குள்ள ஒரு ஹோல் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகே, இது வந்து ஹோல். இந்த ஃப்ரண்ட் வியூல ஹோல் வந்து இப்படி இருக்குது. இப்போ இந்த லைன் எப்படி இருக்கணும், இது வந்து கண்டினியூஸ் லைன்ஸா இருக்கக்கூடாது, டேஷ் லைன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஹிடன் லைன்ஸா இருக்கணும் இல்லைங்களா? அப்போ எப்படி செலக்ட் பண்ணி மாத்தலாம், ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு இங்க போய் என்ன பண்ணுங்க, ஹிடன் சூஸ் பண்ணுங்க. இப்போ சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க ரொம்ப க்ளோஸா இருக்கு இல்லையா, தெரியல நம்மளுக்கு சரியா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்க நான் வந்து அந்த லைன் டைப்புடைய ஸ்கேலை மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ண போறேன். அப்போ எல்டி ஸ்கேல் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? எல்டி ஸ்கேல் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ பாருங்க ஸ்கேல் ஃபேக்டர் 1 இருக்கு. இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணணுமா டிக்ரீஸ் பண்ணணுமா, இப்போ ஏற்கனவே ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கு, அதாவது ரொம்ப ஷார்ட்டா இருக்குது, கேப் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போ என்ன பண்றேன், நான் ஒரு 5ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்பவே பாருங்க ஆட்டோமேட்டிக் கொடுத்தோன்னே உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். அகெயின் எல்டி ஸ்கேல் போயிட்டு இப்போ 5 10 கூட கொடுக்கலாம், கொடுத்து பாருங்க. ஸோ கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லைன் இந்த டேஷ் லென்த் இன்க்ரீஸ் ஆகும், கேப்பும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு அழகா தெரியும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அழகா ஒரு ஹிடன் லைன்ஸ் வரைஞ்சிட்டேன். இப்போ சென்டர் லைன் வேணும் இல்லையா, இப்போ என்ன பண்ணலாம், லைன் ஒன்று வரைஞ்சிக்கலாமா, சென்டர் லைன் இங்க இருந்து நான் இது வரைக்கும் ஒரு சென்டர் லைன் வேணும். இப்போ லைன் டைப் டிஃபால்ட் என்ன வச்சிருக்கிறேன், நான் ஜிக்ஸாக் வச்சிருக்கனால அப்படி தெரியுது. செலக்ட் பண்ணிட்டு இங்க போயிட்டு என்ன பண்ணுங்க, சென்டர் லைன் மாத்துங்க. பாத்தீங்களா வித்தியாசம், பாத்தீங்களா? சென்டர் லைன்னா ஒரு பிக் டேஷ் கேப், ஒரு ஸ்மால் டேஷ் கேப். ஹிடன் லைன்ஸ்னா ஈக்குவலான டேஷ் இருக்கும், ஈக்குவலா கேப் இருக்கும். ஸோ இதுதாங்க வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் லைன் டைப்ஸ் எங்க போய் கொண்டு வருவீங்க, ஸோ இங்க போய் கொண்டு வரலாம், அதர்ஸ் போய் கொண்டு வரலாம், அல்லது எல் டைப் என்ற கமாண்ட் கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், நம்ம சூஸ் பண்ற மாதிரி அதே உள்ள போய் கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க கடைசியா நம்ம மாத்தணும் பாருங்க, எது ஹிடன் லைன்ஸ் மாத்தணும் இல்லையா, ஹிடன் லைன்ஸ் என்ன மாத்தணும், ஸ்கேல் ஃபேக்டர் 10 மாத்தணும். பார்த்தீங்கன்னா அது இருக்குது. இது கரண்ட் ஆப்ஜெக்ட் ஸ்கேல், அதாவது ஒரிஜினலா அது இருந்தது 1,
1 ஸ்கேல் இருந்தது. இப்போ நான் பண்ணியிருக்கேன் 10 ஸ்கேல் 10 mm நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ஸ்கேல்ல மட்டும் தான் அப்படி இருக்கும் தவிர டிஃபால்ட் செட்டிங்ஸ் மாறாது. ஓகேங்களா? ரைட், ஃபைன். இப்போ வந்து லைன் டைப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ டிஃபால்ட் என்ன பண்ணிக்கலாம், பை லேயர்ல செட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா லைன் வெயிட். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க வரைஞ்சிட்டு இருக்கிற லைன்ஸ் எல்லாமே ஒரு டிஃபால்ட் திக்னஸ்ல தான் இருக்கும். என்ன திக்னஸ்ல இருக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ எல் வெயிட் கொடுத்துட்டு செக் பண்ணுங்க. பை லேயர்ல போனீங்கன்னா இப்போ நான் வரைஞ்சிட்டு இருக்கிறது எல்லாமே மெஷர்மெண்ட்ஸ் மில்லிமீட்டர்லாம் இருக்கு பாருங்க. டிஃபால்ட்டா 0.25 mm தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ போய் என்ன பண்ணிக்கலாம், நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க போய் பாருங்க. இப்போ நீங்க 0.5 mm திக்னஸ்ல வேணும்னா வச்சுக்கிட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. ஓகேன்னு கொடுத்துட்டு மேல பாருங்க இங்க மாதிரி இருக்கும். அப்போ இதுல தெரிஞ்சுக்கலாம் நீங்க வரையக்கூடிய ஆப்ஜெக்ட் ரெட் கலர்ல இருக்கும், இந்த திக்னஸ்ல இருக்கும், என்ன லைன் டைப்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிக்ஸாக்கே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் போயிட்டு ஒரு சர்க்கிள் வரைகிறேன். பாருங்க வரைஞ்சிட்டேன், கலர் வந்துடுச்சு, லைன் டைப் வந்துடுச்சு, லைன் திக்னஸ் வரல. ஏன்னா அந்த லைன் திக்னஸ் வந்து நம்ம வந்து டெம்பரரியா கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறோம். எங்க பாருங்க கீழே வாங்க, அந்த பாட்டம்ல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எல் ஒயிட் டிஸ்பிளே அப்படின்னு பாத்தீங்களா, அதை போய் ப்ரெஸ் பண்ணுங்க, உங்களுக்கு கலர் தெரியும். அப்புறம் எவ்வளவு அழகா பிரைட்டா தெரியுது பாருங்க. அது மாதிரி எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க மொத்த ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீங்க போயிட்டு நீங்க லைன் விட்டு போய் நீங்க இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்ல கமாண்டுக்குள்ள மாத்தினாலும் மாத்திக்கலாம். 0.5 வச்சுக்கிட்டீங்கன்னா அழகா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? மோஸ்ட்லி இது வந்து நம்ம மாத்த மாட்டோம். ஆப்ஜெக்ட் வந்து பிரைட்டா வச்சுட்டு ஹிடன் வந்து கொஞ்சம் லைட் கலர், அதாவது நம்ம இன்ஜினியரிங் கிராபிக்ஸ்ல வரைஞ்சிருப்போம் இல்லைங்களா, ஹெச்பி பென்சில் 2H பென்சில், ஹெச்பி வந்து டார்க்கா இருக்கும், 2H பென்சில் வந்து லைட்டா இருக்கும். அப்போ எதெல்லாம் ஹெச்பி எதெல்லாம் 2H வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கலாம். அப்போ ஹெச்பினா டார்க் ஆகணும், அப்போ நீங்க லைன் திக்னஸ் கொடுத்துக்கலாம். 2H போது லைன் திக்னஸ் கம்மியா இருக்கும், அப்போ அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், நீங்க போயிட்டு லைன் திக்னஸ் நீங்க எடுத்துடலாம், டிஃபால்ட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரைட், இதுதான் கலர், லைன் திக்னஸ் அண்ட் லைன் டைப். இதுக்கப்புறம் நீங்க எந்த ஆப்ஜெக்ட் வரைஞ்சாலும் சரிங்க, இது என்ன செட்டிங்ஸ் வச்சிருக்கலாம் அது மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இப்போ லைன் டைப் இங்க இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், நீங்க போயிட்டு இங்க டிஃபால்ட்டா மாத்திருங்க, பை லேயர்னு வச்சிருங்க. இப்போ வச்சுட்டு இப்போ நீ வரைஞ்சு பாருங்க வந்துருக்கும். கலர் மாத்திக்கிறதுனால மாத்திக்கலாம். ஸோ கிரீன் கலர் வச்சுக்கிட்டு இப்போ சர்க்கிள் ஒன்று வரையுங்க, சர்க்கிள் ஒன்று வரைஞ்சீங்கன்னா அழகா உங்களுக்கு தெரியும், அந்த கலர்ல உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இது மாதிரி எந்த கலர் வேணும்னு சூஸ் பண்ணிக்கலாம். ரைட், ஃபைன். ஸோ இது வந்து ஒரு செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சேஞ்ச் ப்ராப்பர்ட்டிஸ், சிஹெச்னு கொடுக்கலாம். சிஹெச்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் சைடில். இப்போ நீங்கள் என்னென்னலாம் இங்கே சேஞ்ச் பண்ணீங்களோ இங்கே எல்லாமே இருக்கும் பாருங்க. கலர் நீங்கள் இங்கே கூட போய் மாற்றிக்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுங்க, செலக்ட் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ண உடனே என்ன ஆகும், உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் பற்றின ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே லெஃப்ட்ல காட்டும். இப்போ நீங்கள் போய் மாற்றிக்கலாம். கலர் மாற்றுறீங்களா மாற்றிக்கங்க, லைன் டைப் மாற்றிக்கிறீங்களா மாற்றிக்கங்க, ஸோ கண்டினியூஸ் லைன்ஸ் வேணுமா ஹிடன் லைன்ஸ் வேணுமா மாற்றிக்கங்க. ஸோ அது மாதிரி எது வேணா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சல் பண்ணணும்னா எஸ்கேப் பண்ணுறத ப்ரெஸ் பண்ணுங்க, கிரிப் பாயிண்ட்ஸ் போயிடும். சேம் இந்த சர்க்கிள் செலக்ட் பண்ண உடனே என்ன உங்களுக்கு கலரு, லைன் டைப், லைன் திக்னஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டுச்சு. ரைட், ஃபைன். இப்போ அதே மாதிரி பாருங்க சென்டர் பாயிண்ட். இப்போ நீங்க போயிட்டு சென்டர் பாயிண்ட் 35 25 இப்போ நீங்க மாத்திக்கலாம் மாத்திக்கலாம். இப்போ 35 40 கொடுத்துருங்க, 40 கொடுத்துருங்க, ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட் ஆயிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க போயிட்டீங்கன்னா போயிட்டு ஒரு 15 கொடுத்துருங்க, ஒய்ல 15 கொடுத்துட்டீங்கன்னா 15 அட்ஜஸ்ட் ஆயிடும். ஸோ இது மாதிரி சென்டர் பாயிண்ட் சேஞ்ச் பண்ண முடியும், அல்லது ரேடியஸ் போய் மாற்றணும். இப்போ எனக்கு குறிப்பிட்ட ரேடியஸ் தான் சர்க்கிள் வேணும் அப்படின்னா ஒரு 15 ரேடியஸ் சர்க்கிள்னா 15 ரேடியஸ் சர்க்கிள் தான் அது மாதிரி சர்க்கிள் வந்து ரேடியஸ் வந்து 15 மாறிக்கும். ஓகேங்களா? அல்லது சர்க்கம்ஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் மாற்றிக்கலாம். இப்போ எனக்கு வந்து எக்ஸாக்ட் 100 சர்க்கம்ஃபரன்ஸ் ஒரு சர்க்கிள் தேவைப்படுது அப்படின்னாலும் மாற்றிக்க முடியும். ஜஸ்ட் சர்க்கிள் செலக்ட் பண்ணுங்க, சர்க்கிள் செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடும். இங்கே போய் என்ன மாற்றிக்கலாம். இப்போ வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் வச்சு மாற்றணும்னா இப்போ 100 சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா 100க்கு ஏற்ற மாதிரி சர்க்கம்ஃபரன்ஸ் அழகாக சர்க்கிள் சேஞ்ச் ஆயிடும் உங்களுக்கு. அல்லது ஏரியா வச்சு மாற்றணும்னா இப்போ ஏரியா வந்து 795 இருக்கு, இப்போ ஏரியா வந்து எனக்கு 1000 ஏரியாவுக்கு ஒரு சர்க்கிள் வேணும்னா 1000 கொடுத்தீங்கன்னா 1000 ஏரியாவுக்கு கூட சர்க்கிள் கிடைச்சிரும். ஸோ இதே மாதிரி சர்க்கிள் அல்லது ஒரு க்ளோஸ்ட் ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ஆன் சர்க்கம்ஃபரன்ஸ் பேஸ்ட் ஆன் ஏரியா வச்சு எடிட் பண்றது, சேஞ்ச் பண்றது ஆட்டோகேட்ல ரொம்ப சிம்பிளா அந்த சேஞ்ச் கமாண்ட் மூலமா பண்ண முடியுங்க. அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரைட், ஃபைன். அடுத்து பாத்தீங்கன்னா மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ். இங்க பாருங்க, ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் ஒவ்வொரு கலர்ல, ஒவ்வொரு லைன் திக்னஸ்ல, ஒவ்வொரு லைன் டைப்ல இருக்குது இல்லையா?
இது நான் மேட்ச் பண்ணணும். ஒன்னுத்துல இருந்து அந்த ப்ராப்பர்ட்டி கொண்டு போய் வேற ஒரு ஆப்ஜெக்ட் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா MATCHPROP மேட்ச் ப்ராப் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன கேக்குது பாருங்க, செலக்ட் சோர்ஸ் ஆப்ஜெக்ட், எதை வந்து எதுக்கு மேட்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், இந்த கிரீன் கலர் கொண்டு வந்து என்ன பண்ண போறேன், இந்த ரெக்டாங்கிள் அப்ளை பண்ண போறேன். ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா பாருங்க சேஞ்ச் ஆகும். இது என்ன, நீங்க சோர்ஸ் ஆப்ஜெக்ட் என்ன கலர்ல இருக்குதோ அதே கலரு அதே லைன் டைப்புக்கு எல்லாம் சேஞ்ச் ஆகும். இதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எடுத்துக்கேன், இப்போ டேஷ் லைன்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா அது என்னது, ரெட் கலரு, லைன் திக்னஸ் கிடையாது, இது ஹிடன் லைன்ஸ். இதுதான் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி கொண்டு போய் எதுக்கு செலக்ட் பண்ணணும், சர்க்கிளை செலக்ட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா அதே ப்ராப்பர்ட்டி அதுவும் சேஞ்ச் ஆகும். இந்த ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணுங்க, சேஞ்ச் ஆகும். இது செலக்ட் பண்ணுங்க, சேஞ்ச் ஆகும். இப்போ இது வந்து ஈஸியா இந்த மாதிரி மாத்திக்க முடியும். அந்த மாதிரி மேட்சிங் த ப்ராப்பர்ட்டிஸ், சேஞ்சிங் த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து CH, மேட்சிங் த ப்ராப்பர்ட்டி வந்து MATCHPROP மேட்ச் ப்ராப் அப்படின்றது. ஓகேங்களா, ரைட். ரைட், நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு மாஸ் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மோஸ்ட்லி சாலிட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். மாஸ் எதுக்கு வருங்க, ஒரு வால்யூம், லென்த் வித் திக்னஸ் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் மட்டும் தான் வரும். லென்த் வித் திக்னஸ்னா அது வந்து ஒரு சாலிட் தான் இல்லைங்களா. அப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு சாலிடை வரைஞ்சி வச்சிருக்கிறேன். ஓகேங்களா, ஒரு பாக்ஸ்க்குள்ள ஒரு ஹோல். ஓகேங்களா, இது மாதிரி நான் ஒரு 1000 பீசஸ் நான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு மெட்டீரியல் வாங்கணும் எப்படி தெரிஞ்சுக்கிறது. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, மாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுங்க. ஸோ இட் மஸ்ட் பி எ சாலிட் ஆப்ஜெக்ட் இருந்தால் மட்டும் தான் இந்த கமாண்ட் யூஸ் ஆகும். ஓகேங்களா, போய் பாருங்க, மாஸ் வால்யூம் ரெண்டுமே சேமா தான் வருங்க, மாஸும் வால்யூம் சேம் தான். ஓகேங்களா, இப்போ இது என்ன இருக்கு, யூனிட் என்ன, மில்லிமீட்டர் கியூப். இப்போ ஒரு பொருளுடைய நிறை தெரியும், இந்த நிறையோட அந்த பொருளுடைய மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி, அதாவது டென்சிட்டி ஆஃப் த மெட்டீரியல். அலுமினியம்னா அலுமினியம் டென்சிட்டியை மல்டிப்ளை பண்ணுங்க, கோல்டுனா கோல்டு டென்சிட்டியை மல்டிப்ளை பண்ணுங்க, அல்லது ஸ்டீல்னா ஸ்டீல் டென்சிட்டி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த சைஸ் உள்ள ஒரு காம்பனன்ட் என்ன வெயிட் இருக்கும், ஒரு காம்பனன்ட் என்ன வெயிட் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அது கேஜிலியோ நியூட்டன்ல ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் எத்தனை ப்ராடக்ட் நம்ம மேனுஃபேக்சர் பண்றோமோ அவ்வளவு மெட்டீரியல் ஈஸியாக நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி மாஸ் ப்ராப்பர்ட்டிஸ், வால்யூம்ஸ்லாம் நம்மளால ஈஸியா என்ன பண்ண முடியும், AutoCADல ஒரு ஈஸியான ஒரு கமாண்ட் மூலம் பண்ண முடியும். இது ஒரு ரெகுலர் ஆப்ஜெக்ட், அதனால நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ இதே ஒரு இர்ரெகுலர் ஷேப்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்படி பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரைட், இப்போ பாருங்க, இது வந்து ஒரு இர்ரெகுலர் ஷேப் இல்லையா. இப்போ இந்த இர்ரெகுலர் ஷேப்பினுடைய ஏரியா கண்டுபிடிக்கணும், வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஃபார்முலா நம்மளுக்கு கிடையாது. முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லென்த் வித் ஹைட் இருக்குது, ஹோல் சைஸ் இருக்குது, ஒரு ரெகுலர் ஷேப்பா இருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ இது மாதிரி ஒரு இர்ரெகுலர் ஷேப்ஸ்க்குலாம் நம்ம வந்து மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மாஸ் ப்ராப்ன்ற ஒரே கமாண்ட் தான் யூஸ் பண்ண முடியும், வேற கமாண்ட் கிடையாது. செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. இந்த ஆப்ஜெக்டினுடைய மாஸ் என்ன, நிறை என்ன கிடைச்சிடும். இட் இல் இன் டர்ம்ஸ் ஆஃப் மில்லிமீட்டர் கியூப். ஓகேங்களா, இதோட என்ன மெட்டீரியலோ அந்த மெட்டீரியல் டென்சிட்டியை மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு வெயிட் ஈஸியா கிடைச்சிடும். அதாவது மாஸ் இன்டு டென்சிட்டி ஆஃப் தி மெட்டீரியல் மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு ஈஸியா அதனுடைய வெயிட் கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லைங்க, இப்போ இந்த பவுண்டரி பாக்ஸ் XYZ கோஆர்டினேட்ஸ் சொல்லிடும். உங்களுக்கு சென்ட்ராய்டு பாருங்க, சென்ட்ராய்டு சொல்லிடும். மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா, ப்ராடக்ட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே நம்ம கிடைச்சோம். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒரு எக்ஸல்லையோ அல்லது வேர்ட்லயோ கொண்டு போனாலும் கொண்டு போய்க்கலாம். அதுதான் அங்க இருக்கு பாருங்க, ரைட் அனாலிசிஸ் டு அ ஃபைல் வேணுமா அப்படின்னு கேட்குது. எஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஒரு வேர்ட் ஃபார்மேட்ல உங்களுக்கு அழகா உங்களுக்கு காப்பி ஆயிரும். ஓகேங்களா,
சேவ்னு கொடுத்துருங்க. ஸோ இது சேவாக இருக்கு. நீங்கள் அழகாக அதை ஓப்பன் பண்ணி வேர்டில் வச்சுக்கலாம். ஸோ ஒரு கேல்குலேஷன்ஸ் பர்பஸ்க்கு நம்ம எடுத்துக்க யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ மாஸ்க் அப்படின்ற கமாண்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ரைட். நெக்ஸ்ட் கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு லைன் வரைகிறேங்க. இப்போ இந்த லைனுடைய லென்த் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஒரு 50 mm இந்த டைரக்ஷன் ஆஃப் 0. இப்போ இந்த லைனோட லென்த் வந்து 50. ஓகேங்களா? ரைட். ஒரு சர்க்கிள் வரைஞ்சுக்குவோம். சர்க்கிளை நான் ஒரு பாதியை கட் பண்ணிக்கிறேன், அல்லது ஒரு கால்வாசி கட் பண்ணிக்கிறேன். ரைட். இப்போ நெக்ஸ்ட் கமாண்ட் பார்த்தீங்கன்னா லென்த்தன். ஒரு லைன் வரைஞ்சிருக்கு, அந்த லைனோட லென்த் வந்து 50 mm. ஒரு ஆர்க்கு, அதாவது ஒரு சர்க்கிளோட முக்கவாசி 3/4 ஒரு 270 டிகிரி சர்க்கிள் வரைஞ்சிருக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன், இதோட லென்த்தையும் ஆங்கிளையும் அட்ஜஸ்ட் பண்ண போறேன். LENGTHEN. ஸோ இது மூலமா அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை நான் சேஞ்ச் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க, செலக்ட் அன் ஆப்ஜெக்ட் டு மெஷர். ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணுவோம். கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே சொல்லுது பாருங்க, கரண்ட் லென்த் எவ்வளோ? 50 mm. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், டெல்டா அப்படின்னா எவ்வளோ நான் ஆட் பண்ண போறேன். இப்போ நான் டெல்டால போயிட்டு ஒரு 5ன்னு கொடுத்தேன், என்ன ஆகும்? 5 mm எனக்கு ஆட் ஆகும். இப்போ எந்த பக்கம் செலக்ட் பண்றீங்க? ரைட் சைடு செலக்ட் பண்ணா ரைட் சைடு இன்க்ரீஸ் ஆகும், லெஃப்ட் சைடு பண்ணா லெஃப்ட் சைடு இன்க்ரீஸ் ஆகும். அதான் வித்தியாசம், ஒன்றும் கிடையாதுங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க, என்டர் கொடுத்துருங்க. அகைன் கமாண்ட் உள்ள போகும்போது திருப்பி செலக்ட் பண்ணி பாருங்க. ஏற்கனவே இந்த லைன் 50 mm இருந்துச்சு, இப்போ செலக்ட் பண்ண எவ்வளோ இருக்கணும்? 55 இருக்குதா? ரைட். அகைன் டெல்டால போயிட்டு என்ன பண்றேன், -5ன்னு கொடுத்துருங்க. -5 என்ன ஆயிடும் உங்களுக்கு? குறைஞ்சிரும். ஓகேங்களா? கொடுத்தாச்சு. இப்போ செலக்ட் பண்ணி பாருங்க, 50 mm இன்க்ரீஸ் பண்ண 5 mm இன்க்ரீஸ் பண்ண 5 mm குறைச்சிட்டு இப்போ கரண்டா எவ்வளோ இருக்கு? 50 mm இருக்கு. அதே மாதிரி தான் இங்க நீங்க ஆங்கிளுக்கும் பாருங்க, ஆங்கிள். ஓகேங்களா? இப்போ எவ்வளவு ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ண போறேன்? 10 டிகிரி கொடுத்துட்டு செலக்ட் பண்ணுங்க. அப்போ ஏற்கனவே எவ்வளவு ஆங்கிள் இருந்துச்சு? 270 டிகிரி இருந்தது. இப்போ எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ போய் செலக்ட் பண்ணி பாருங்க, இதோட ஆங்கிள் வருங்க 280 டிகிரிஸ். ஓகேவா? ரைட். இதே தான் பாசிட்டிவ் நெகட்டிவ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பர்சன்டேஜ். இப்போ பர்சன்டேஜ் போறது முன்னாடி ஃபர்ஸ்ட் லைன் செலக்ட் பண்ணிடுவோம். இப்போ இது லென்த் எவ்வளவு பாருங்க, 50. ஓகேங்களா? பர்சன்டேஜ்னு போறேன். இப்போ பர்சன்டேஜ்னு போயிட்டு இப்போ நான் 100 கொடுக்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கிறது இருக்கிறபடி தான் இருக்கும், மாறாது. ஓகேங்களா? அதாவது இப்போ வரைஞ்சிருக்கிற லைன் வந்து 100% எடுத்துக்கும். இப்போ நான் என்ன பண்றேன், 115 கொடுக்குறேன். அப்போ 50% இன்க்ரீஸ் பண்றேன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ ஏற்கனவே 50 mm, 50% எவ்வளவு பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 25 mm. அப்போ 50 + 25 75 mm உங்களுக்கு வரும். இல்லைங்களா? ரைட். இப்போ செலக்ட் பண்ணி பாருங்க, இது வந்து 75. இப்போ நெக்ஸ்ட் நான் அகைன் பர்சன்டேஜ் போறேன்னா இந்த 75 mm வந்து 100% எடுத்துக்கும். 75 வந்து 100% எடுத்துக்கும். இப்போ நான் 15 கொடுத்தனாகும், இந்த 75ல பாதி எவ்வளோங்க? 37.5 இல்லையா? அது உங்களுக்கு கிடைச்சிரும். செலக்ட் பண்ணி பாருங்க, 37.5 வந்துருச்சு. ஓகேங்களா? ரைட். இப்போ அகைன் இப்போ நான் என்ன பண்றேன், பர்சன்டேஜ்ல போயிட்டு இப்போ இந்த 37.5 தான் என்ன எடுத்துக்கும்? 100% எடுத்துக்கும். இல்லைங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், இங்க போயிட்டு நான் வந்து ஒரு 125% கொடுக்குறேன். ஒரு 25% மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, 37.5 இருந்து 25%, 37.5 25% ஆட் ஆயிட்டு உங்களுக்கு 46.87 வந்திருக்கும். அதே மாதிரி தான் ஆங்கிளுக்கும். ஓகேங்களா? பர்சன்டேஜ். இப்போ என்ன பண்றீங்க, இங்க போயிட்டு என்ன பண்றேன், 100 கொடுத்தோம்னாங்க பாருங்க, 100 கொடுத்தோம்னாகும் எந்த ஒரு சேஞ்சஸுமே வராது. இதுதான் 100%. இப்போ என்ன பண்றேன், போயிட்டு பர்சன்டேஜ்னு போயிட்டு இப்போ நான் என்ன பண்றேங்க, 50% கொடுத்துட்றேன். இப்போ முக்கால் சர்க்கிள் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அதுல பாதி உங்களுக்கு குறைஞ்சிரும். பாருங்க, அதுல பாதி வந்துடும். ரைட். நெக்ஸ்ட் ஆப்ஷன் டோட்டல். இப்போ டோட்டல் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லைன் செலக்ட் பண்ணுங்க. இந்த லென்த் பார்த்தீங்கன்னா 46.875 இருக்கு. இப்போ எனக்கு மொத்தமா அது 50க்கு மாறணும். இப்போ 50 - 46.5 போட்டா எவ்வளவு வருதோ அதை நான் டெல்டால கொடுப்பேன். அல்லது எவ்வளவு கால்குலேஷன் பண்ணினா நான் பர்சன்டேஜ் கொடுக்க முடியும். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு 50 வரணும் அப்படின்னா டேட்டா டோட்டல் போயிடுங்க. எவ்வளவு லென்த் வேணுமோ அது கொடுத்துருங்க, 50 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு லைன் செலக்ட் பண்ணுங்க, 50க்கு வந்துடும். பாருங்க, இது வந்து 50. குறைக்கணுமா, அதே டோட்டல் போயிட்டு என்ன பண்ணுங்க, 10ன்னு கொடுத்துருங்க. அப்போ இந்த 50 mm இந்த லைன் என்ன ஆகும் உங்களுக்கு 10 mm குறைஞ்சிரும். ஸோ இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 10 mm தான் இருக்கும். அதே மாதிரி தாங்க ஆங்கிளும். ஆங்கிள் போயிட்டு எவ்வளோ ஆங்கிள் உங்களுக்கு அது இருக்கணும். இப்போ எனக்கு வந்து ஒரு 180 டிகிரி வேணும் அப்படின்னா 180 டிகிரி கொடுத்துருங்க. எந்த சின்ன ஆர்க்கும் கரெக்டாக 180 டிகிரி வந்துடும்.
அதே மாதிரி டோட்டலில் போயிட்டு எனக்கு 45 டிகிரி எனக்கு போதும் அப்படின்னா 45 டிகிரி கொடுத்துருங்க. எவ்வளோ பெரிய ஆர்க்கும் 45 டிகிரிக்கு வந்துடும். ஓகேங்களா? இது வந்து டோட்டல். நெக்ஸ்ட் டைனமிக். டைனமிக்ன்றது எந்த ஒரு வேலையும் இல்லாமல் ஜஸ்ட் அப்படியே ஆப்ஜெக்ட் பிடிச்சி எழுத்துட்டு போனால் வந்துடும் உங்களுக்கு. பாருங்க, மவுஸ் எவ்வளோ தூரம் மூவ் பண்ணீங்களோ உங்களுக்கு வந்துடும். இது இன்க்ரீஸ் பண்ணுறது. அதே மாதிரி டிக்ரீஸ் பண்ணுமா, செலக்ட் பண்ணி உள்ள வாங்க, இன்சைடு வந்தோன்னா டிக்ரீஸ் ஆயிரும். அதே மாதிரி ஆர்க் பாருங்க, செலக்ட் பண்ணிட்டு கொண்டு வந்தா இன்க்ரீஸ் ஆகும். இந்த பக்கம் வேணுமா உங்களுக்கு செலக்ட் பண்ணி நீங்க கொண்டு வரலாம். டிக்ரீஸ் பண்ணணுங்களா, செலக்ட் பண்ணி உள்ள சைடு கொண்டு வாங்க, டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும் நம்மளால. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி எந்த சைஸ் உங்களுக்கு வேணுமோ ஈஸியாக நம்மளால பண்ண முடியும். இதுதான் வந்து நம்மளுடைய டைனமிக் ஆப்ஷன். ஸோ டெல்டான்றது எவ்வளோ ஆட் பண்ண போறோம், பர்சன்டேஜ்ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ். பர்சன்டேஜ் போறதுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட் என்ன சைஸ் இருக்கோ அது 100% எடுத்துக்கும். டோட்டல்ன்றது என்ன சைஸ் இருந்தாலும் எவ்வளவு டோட்டலா உங்களுக்கு வேணுமோ அது கொடுத்துட்டு அந்த சைஸ்க்கு ஆப்ஜெக்ட் மாறிடும். டைனமிக்ன்றது எந்த ஒரு மெஷர்மெண்ட் இல்லாம அழகா நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணி மாத்திக்கிறது தான் டைனமிக். ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்த கமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடி, லிஸ்ட், டிஸ்ட், கலர், லைன் டைப், லைன் வெயிட், சேஞ்ச், மாஸ் ப்ராப்பர்ட்டி, ஓகேங்களா, சேஞ்ச் ப்ராப்பர்ட்டிஸ், லென்த். ஓகேங்களா? ரைட். சரி நண்பர்களே, இன்னைக்கு நடத்தின கிளாஸ்ல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல கொடுக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. ஓகே, இதே மாதிரி மற்ற நண்பர்களுக்கும் இது பயனுள்ளதா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.